கார் பிரியர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டாப் கியர் கார்ஸ் தாங்க வந்திருக்கோம். நம்ம ஷோரூம் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் போத்தனூர் தாங்க லொக்கேட் ஆயிருக்கு. கடையில் எக்கச்சக்கமான கார்ஸ் வச்சிருக்காங்க. கார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காகவும் இருக்கு. அதே மாதிரி பிரைஸ் எல்லாமே ரொம்ப பட்ஜெட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம நௌஃபுல் சார் கிட்ட காரோட டீடைல்ஸ் அதே மாதிரி கடையோட டீடைல்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம் சார். சார் நம்ம என்ன மாதிரி காருங்க சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ கார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85,000 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம கிட்ட இப்போ அவைலபிள் ஸ்டாக். சரிங்களா? நம்ம கிட்ட வந்து யூனிக்காக நம்மளுக்கு என்ன பண்ணுறோம்னா பேங்க் சீசர் வெஹிக்கிள்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. வெளியில எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சேல் அந்த மாதிரி எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பேங்க்ல லோன் கட்டாமல் இருக்கிற காரை வந்து நாங்கள் வந்து சீஸ் ஆகிற காரை வந்து நாங்கள் ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி அந்த பேப்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி தான் நம்ம கார்ஸ் எல்லாமே பண்ணுறோம். ஸோ நீங்கள் வெளியில் ஒரு கஸ்டமர் கிட்ட வாங்குறதும் வேற வெளியில் வாங்குறது விடையும் நம்ம கிட்ட வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லோன் கட்ட முடியலன்னு ஒரே ஒரு ரீசனுக்காக வர கார்ஸ் தான் இருக்கும். இப்போ கஸ்டமர் நம்ம கிட்ட எடுத்துட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நேற்று கூட ஒரு கார் போயிருக்குது. காரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு இங்கே வந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ரெண்டாவது நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போத்தனூர் டு செட்டிபாளையம் ரோட்டில் ஈஸ்வரன் நகர் பஸ் ஸ்டாப். அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பூங்குடி உணவகம்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டலோட சேர்ந்த ஒரு கட்டுக்குள்ள தான் நம்ம ஷோரூம் இருக்குது. இங்கே வந்து ஒரு 20-25 கார் பக்கம் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு லோனும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. லோனுக்கும் தனி ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. லோன் என்னென்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோடாக் மஹிந்திரா, டாடா கேபிட்டல், இக்விட்டாஸ், பஜாஜ், டிவிஎஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பேங்கோடதும் நம்ம பஜாஜ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எந்தெந்த ப்ரொஃபைல் எந்தெந்த கஸ்டமருக்கு சூட்டபிளாக இருக்கோ ஸோ அந்த பேங்க் வந்து உள்ள வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ல இருக்கிற கார்ஸும் அதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நேஷனலைஸ்டு ஒரு பெரிய கார்பரேட் பேங்கோட கார்ஸ் மட்டும்தான் இங்கே வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி லோக்கல் ஃபினான்ஸ் கார்ஸ் அந்த மாதிரிலாம் அதிகமாக இங்கே வர சான்சஸ் இல்லை. கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேயும் இருக்குது, ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது. 0 டவுன் பேமெண்ட்லேருந்து கூட கார்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குங்க. காரோட இன்டீரியர் ஃபுல் டீடைல்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் ரெட் கலர் கார் பார்க்குறதுக்கே கலர் சூப்பராக இருக்குது. இந்த கார் டீடைல்ஸ் சொல்லுங்கள் சார். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ 800 LXi. ஓகேங்க. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது செகண்ட் ஓனர் கார் தான். ஒரு 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வித் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. மியூசிக் பிளேயர், ஏசி ப்ளஸ் பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் இது எல்லாமே இந்த காரில் இருக்குது. இன்டீரியர் பார்த்துலாங்களா? ஆமாம், இன்டீரியர் பாருங்கள். சீட் கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் ரெக்கார்டு இருக்காரனால உங்களுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிலோமீட்டர் 70,000 தான் ஓடி. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 100% சர்வீஸ் ரெக்கார்டு தான். டயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 2 டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது டயரு. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கா கண்டிஷனில் உங்களுக்கு ஒரு 75% உங்களுக்கு டயர்ஸ் இருக்கும். ஸோ கார் வந்து 2016 செகண்ட் ஓனர். நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,80,000 ரூபா கோட் பண்ணுறோம். ஒரு சின்ன வித்தியாசத்தில் நம்ம பண்ணி கொடுக்கலாங்க. ஓகேங்க சார். இப்போ பேங்க் லோன் போகிற மாதிரி இருந்தாங்க சார். பேங்க் லோன் போடுறதுனா உங்களுக்கு ஒரு 2.25 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும். ஸோ அதுக்கு மேலே ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு 2.5 வரைக்கும் வேணாலும் கிடைக்கும். ஸோ ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபைல் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா செலேரியோ LXi தான். இது செலேரியோ LXi 2014 செகண்ட் ஓனர். கார் வந்து 2014 பட் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 34,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டில் தான் இருக்குது. கலரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்கி சிவர் ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் யூசர் வெஹிக்கிள் தான் இது. ஸோ கார் வந்து நல்லா தெளிவாக உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்த காரோட எக்ஸ்டீரியர் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த காரை வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக நீங்கள் டாப் கியர் கார்ஸ்க்கு வாங்க. கார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,60,000 ரூபா நம்ம கோட் பண்ணுறோம் இந்த காருக்கு. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.25 லட்ச ரூபா வரைக்கும் இந்த காருக்கு லோன் கிடைக்கும். இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறது 3,60,000. உங்களுக்கு லோன் ஓகே ஆச்சுன்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா 3 to 3.25 வரைக்கும் கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த ப்ரைஸ்க்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம். டவுன் பேமெண்ட் ஒரு 40 ரூபா கட்டினா போதும் இருந்துச்சுன்னா இந்த கார் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா செவர்லெட் என்ஜாய் ஒரு சிங்கிள் ஓனர் கார், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் ஃபேன்சி நம்பர். டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புது டயர் MRFல போட்டிருப்பாங்க. ஆமாம், MRFல டயர் போட்டிருக்காங்க. கார் வந்து கண்டிஷன் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2013 சிங்கிள் ஓனர் ஒரு டீசல் இன்ஜின் 1500 சிசியில் கார் வித் ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர், பவர் விண்டோஸ், பவர் ஸ்டேரிங், ஏசி வித் ரியர் ஏசி. ஒரு 7 சீட்டரில் ஒரு லோ பட்ஜெட் கார்னால் இதுதான். கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த காரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கோட் பண்ணுறோம். 3,50,000 ரூபாய்க்கு ஒரு 7 சீட்டர் கார். 7 சீட்டர்னு சொல்லலாம், 8 சீட்டர்னு சொல்லலாம். 8 பேர் தாராளமாக உட்காந்து போகக்கூடிய கார்னால் இந்த கார் தான். ஃபேமிலிக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார் வேணுன்றவங்களுக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். 3,50,000 ரூபா. லோக்கல் ஃபினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காருக்கு வந்து லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வரைக்கும் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு பேங்க் லோன் பண்ணுறது இந்த காருக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த கார் வேணும்ன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபேன்சி நம்பர் கார் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா டாடா நேனோ 2011
செகண்ட் ஓனர். சரிங்களா, இது ஒரு திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப நீட்டாக இருக்குது. காரோட டயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தான் இருக்கும். உள்ள காரோட இன்டீரியர் பாருங்கள், வித் மியூசிக் பிளேயரோடு இருக்குது. ஏசி வந்துருங்களாங்க சார்? ஏசி அவைலபிள் தான். இந்த காரில் ஏசி இருக்கக்கூடிய கார் தான். இது மாடலுங்க சார்? 2011 வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர். இந்த கார் வந்து லோ பட்ஜெட்டில் இப்போ கார் ஓட்டி பழம்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த கார் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். கார் வந்து பார்த்திங்கன்னா 85,000 கோட் பண்ணுது. ஒரு சின்ன வித்தியாசத்தில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். இந்த கார் கலர் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர். ஸோ உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த காரோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 85,000 கோட் பண்ணுது. ஒரு சின்ன வித்தியாசத்தில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். லோ பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஓகேங்க சார். இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா டட்சன் கோ ப்ளஸ். சரிங்களா, இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 2014 சிங்கிள் ஓனர். இது ஒரு கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் சிங்கிள் ஓனர் கார் வந்து டட்சன் கோ ப்ளஸ். இது ஒரு மினி 7 சீட்டர் கார் தான். இது 7 பேர் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கார் தான் இது. கார் வந்து பாருங்கள், கலரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேட்சியான கலரு. இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் கார் வந்து நல்லா ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 7 சீட்டர் கார் ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பட்ஜெட் கம்மியாக ஒரு 7 பேர் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கார் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். லெதர் சீட் கவர்லாம் நல்லா இருக்கு. ஆமாம், சீட் கவர்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். கார் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மியூசிக் பிளேயர் எல்லாமே இருக்குது காரில். இந்த காருக்கு வந்து கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,80,000 இந்த கார் நம்ம கோட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லோன் கூட வந்து பார்த்திங்கன்னா 2,15 லட்ச ரூபா, 2,15 லட்ச ரூபாலேருந்து 2,5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கார் வேணும்னு இருக்கிறவங்க வந்து நீங்கள் தாராளமாக பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 30,000 முன்பணம் கட்டினா போதும், தாராளமாக இந்த கார் எடுக்கலாம். காரும் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் 280 பட்ஜெட்டில் ஒரு 7 சீட்டர் கார் கிடைக்காது. ஒரு ஃபேமிலியோட ஜாலியாக எங்கேயாச்சும் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஸ்கூல் லீவெல்லாம் வரப்போகுது. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி கார் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா XUV 300 W6 ஆப்ஷன். சரிங்களா, கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காரை வந்து நீங்கள் பார்க்கலாம். புது கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14, 16, 15 லட்ச ரூபா, 16, 18 ரூபா வரைக்கும் இந்த கார் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த கார் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு புது கார் மாதிரி இருக்கும். 2023 சிங்கிள் ஓனர் கார் வந்து கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன், பேர்ல் ஒயிட். சரிங்களா, கலர் வந்து பேர்ல் ஒயிட்டு. இன்டீரியர் பாருங்கள், டேன் கலரில் இன்டீரியர். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே வால்யூம் கண்ட்ரோல், ப்ளஸ் உங்களுக்கு டயர் ப்ரெஷர்லாம் வந்து ஃபுல்லாகவே அந்த டிஸ்பிளேலேயே காட்டிடும் உங்களுக்கு. கார் ஆட்டோ ஹெட்லேம்பு, டிஆர்எல், ஃபோக் லேம்ப், கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, ப்ளஸ் சன்ரூஃப். மெயினாக சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா சன்ரூஃபோடு இருக்குது இந்த காரு. வித் ரூஃப் ரைல். இது எல்லாமே ஆமாம் கலர், அதாவது சீட் கவர்ஸ் எல்லாம் பிரிக்கல. 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வித் சர்வீஸ் ரெக்கார்டு. கார் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 23 மாடல் வேறு. உங்களுக்கு புது கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த கார் வாங்கலாம். ஏன்னா இப்போ வந்து 3X1 சொல்லி வருது மஹேந்திராவில். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்டில் நீங்கள் வாங்கும்போது ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா உள்ள ஆண்ட்ராய்டு மியூசிக் பிளேயர் வித் 360 டிகிரி கேமரா பார்த்திங்களா, இந்த கேமராவோட இருக்குது. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9,80,000 மட்டுமே. இது ஒரு டீசல் கார், பெட்ரோல் கார் கிடையாது. நிறைய பேர் பெட்ரோலா டீசலாக நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. இது ஒரு டீசல் கார் தான். 9,80,000 நம்ம கோட் பண்ணுறோம். கிலோமீட்டர் எவ்வளோங்க சார் ஓடி இருக்குது? கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2023 சிங்கிள் ஓனர் கார், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த கார் வந்து நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறது 9,80,000. இதுக்கு பேங்க் லோன் போகிற மாதிரி போய்க்கலாம், தாராளமாக போய்க்கலாம். லோனும் உங்களுக்கு நல்ல லோனும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது, தாராளமாக கிடைக்கும். புது வண்டி மாதிரியே தான் இருக்குங்க. புது வண்டி தான். சரி, புது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக எடுக்கலாம். எந்த ஒரு ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டும் எதுவே கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ LXi சிங்கிள் ஓனர். ரொம்ப நாளாக லோ பட்ஜெட்டில் ஆல்டோ வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த லோ பட்ஜெட் கார் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு நல்ல ஒரு தரமான காரும் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காரை பார்க்கலாம். ஏன் ஆல்டோக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க. ஏன்னா கார் 2010 சிங்கிள் ஓனர் கார் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. சிங்கிள் ஓனர் கார் வந்து ரேர் தான். எங்கேயுமே நீங்கள் வந்து 2010 சிங்கிள் ஓனர் கார் பார்க்க முடியாது. இது சிங்கிள் ஓனர் கார் வந்து பார்த்தீங்கன்னா வித் உங்களுக்கு டச் ஸ்க்ரீனோட கார், மியூசிக் பிளேயர் இருக்குது. இன்டீரியர் ஆகட்டும், இந்த காரோட எக்ஸ்டீரியர் ஆகட்டும், ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஆக்சிடென்ட் ஹிஸ்ட்ரி கிடையாது. கிலோமீட்டர் 74,000 கிலோமீட்டருக்குள்ளே தான் ரன் ஆகிருக்கு. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 100% சர்வீஸ் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
மேக்ஸிமம் நம்ம டாப் கியர் கார்ஸில் கொடுக்கக்கூடிய எல்லா காரும் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. இதுதான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. 2010 சர்வீஸ் வந்து ஷோரூமில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரை டைரெக்டாக நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு வந்து பாருங்கள். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 லட்ச ரூபா தான். நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள், எல்லாருமே 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். நம்ம கோட் பண்ணுறது 2 லட்ச ரூபா. மறக்காமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. டயரும் நல்ல புது கண்டிஷனில் இருக்க மாட்டேன். டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4மே உங்களுக்கு புது டயர்ஸ் தான். அதனால் ஸோ இந்த கார் எடுத்திங்கன்னா நீங்கள் எதுவுமே செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ரெனால்ட் ட்ரைபர், ஒரு செகண்ட் ஓனர் கார் தான் இது. 2019 RXL செகண்ட் ஓனர், ஒரு 7 சீட்டர் கார் நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு 1000 cc கார். ஸோ இப்போ வரக்கூடிய எல்லா காரும் மேக்ஸிமம் 1000 cc தான் கார் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்கு, டூவல் ஏர் பேக் வருது வித் மியூசிக் பிளேயர். இது எல்லாமே காரில் இன்பில்ட்டாக வரக்கூடியது. உங்களுக்கு ஏசி வந்துடும், ப்ளஸ் உங்களுக்கு ரியர் ஏசி வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இந்த காரில் வரும். கார் வந்து செகண்ட் ஓனர்னு மட்டும்தான், மற்றபடி கார் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கிலோமீட்டர் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த காரோட கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 34,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆகிருக்கு. ஸோ ஒரு 7 சீட்ரு பட்ஜெட் கம்மியான ஒரு கார் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த காரை பார்க்கலாம். 2019 செகண்ட் ஓனர், ஒயிட் கலர் கார், கிலோமீட்டர் 34,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,10,000 ரூபா மட்டும்தான். ஒரு 7 சீட்ரு இப்போ எர்டிகா நீங்கள் 2019 வாங்க போனீங்கன்னா ஒரு 9 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா எல்லாம் வாங்க முடியாது. ஸோ பட்ஜெட் கம்மியாக நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிரைவர் சூட்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கார் வந்து பார்த்திங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ சிங்கிள் ஓனர், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் கார் தான் இது. நம்ம ஆல்ரெடி இந்த கார் கொடுத்த கார் திருப்பி பார்க் அண்ட் சேலுக்காக இந்த கார் வந்திருக்கு. கார் வந்து டேரெக்டாக வந்து பாருங்கள். இன்டீரியர் ஓகே, இன்டீரியர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எக்ஸ்டீரியரில் ஒரு சின்ன டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கார் இன்ஜின் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த காரில் இன்னொரு விஷயம் என்னென்னா கேஸ் என்டோஸ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணுறவங்க அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 lakhs வந்து இந்த காரை வந்து நம்ம கோட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து டேரெக்டாக நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு விசிட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸாக நான் பண்ணி கொடுக்குறேன். இது ஒரு பார்க் அண்ட் சேல் கார். 2014 சிங்கிள் ஓனர், லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன், TN40 கார்பனை ரெஜிஸ்ட்ரேஷன், 2014 டீசல் சிங்கிள் ஓனர், போலோ கம்ஃபர்ட் லைன் கார் வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீலில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4மே புது டயர்ஸ் தான். கார் இன்டீரியர் அப்போல்சரி ஒர்க் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது. இன்டீரியர் செம்மையாக இருக்குங்க. ஆமாங்க, இன்டீரியர் வந்து நல்லா ஸ்போர்ட்டியாக, இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் நல்லா ஸ்போர்ட்டியாக ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். டாப்பெல்லாம் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி நல்லா கேட்சியாக இருக்குது. கலரே வந்து பார்த்திங்கன்னா கேட்சியான கலர் தான். இந்த காரை வந்து பாருங்கள். இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,25,000 ரூபா மட்டும்தான். டீசல் கார் 2014 கம்ஃபர்ட் லைன் 4,25,000 நம்ம கோட் பண்ணுறோம். வெளியில் நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இங்கே வாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி இ ஆப்ஷன். இது ஒரு சிங்கிள் ஓனர் கார். 2015 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 54,000 கிலோமீட்டர் 55,000 கிலோமீட்டர் பக்கம் தான் ரன் ஆயிருக்கு. 100% சர்வீஸ் ரெக்கார்டட் கார் தான் இது. இந்த கார் இன்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கார் இன்டீரியர் பாருங்கள், உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 4 டயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டடில் டயர்ஸ் போட்டிருக்காங்க. கான்டினென்டல் தான் டயர் போட்டிருக்காங்க, பிராண்டட் டயர்ஸ். ஸோ கலரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஐபி கலர் மாதிரி உங்களுக்கு ரொம்ப நீட்டாக கலர் உங்களுக்கு நல்லா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த கார் வந்து வி ஆப்ஷன். இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,90,000 ரூபா மட்டுமே இந்த காருக்கு நம்ம ப்ரைஸ் கோட் பண்ணுறோம். வி ஆப்ஷன். இது பெட்ரோல் கார், டீசல் கார் கிடையாது. நிறைய பேர் பெட்ரோல் காரை டீசலான்னு கேட்குறாங்க, டீசல் காரை பெட்ரோலான்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெட்ரோல் கார். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா வேகனார் VXI 2019 ஒரு சிங்கிள் ஓனர், திருவாரூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இது. ஸோ கார் வந்து ஒயிட் கலருங்க, VXI ஆப்ஷன். ஸோ காரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக்கு, மியூசிக் பிளேயர் வித் ரிவர்ஸ் சென்சார், ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ், கிளாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெல்லாமே இந்த காரில் வந்துடும். கார் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலர் காரு, கலரும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. காரோட கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80,000-84,000 கிலோமீட்டருக்குள்ளே ரன் ஆயிருக்குது. பேங்க் லோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450-460 வரைக்கும் இந்த காருக்கு வந்து லோன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த லோன் சூட்டபுள் ஆகிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த கார் வந்து சின்ன பட்ஜெட்டில் ஒரு சின்ன மினிமம் அமௌண்ட்டு இன்ஷியலில் உங்களுக்கு இந்த கார் நல்ல காரை நீங்கள் தாராளமாக சொந்தமாக்கலாம். இந்த காருக்கு வந்து நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸை விட ரொம்ப கம்மியாக தான் கோட் பண்ணுறோம். நீங்கள் வெளியில் செக் பண்ணிவிட்டு வாங்க. 5,10,000 ரூபா தான் நம்ம கோட் பண்ணுறோம். 2019 சிங்கிள் ஓனர் கார் 5,10,000 கோட் பண்ணுறோம். உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா மாருதி செலேரியோ. இது ஒரு
VXI AMT கார், ஆட்டோமேட்டிக் கார் தான் இது. 2015 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் கார் தான் இது. இந்த கார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹொசூர் ரெஜிஸ்ட்ரேஷன். காரும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர், ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் இந்த கார் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க. ஸோ கார் வந்து ஃபோக் லேம்ப்பு ப்ளஸ் உங்களுக்கு இன்டீரியரில் பார்த்திங்கன்னா பவர் விண்டோஸ், பவர் ஸ்டேரிங், இது எல்லாமே உங்களுக்கு காரில் வந்துடும். இன்னி இந்த காரில் வந்து ஒரு மியூசிக் பிளேயர் கூட இன்னி மாட்டுறது கிடையாது. ஸோ கார் வந்து நல்லா நீட்டாக அந்த ஒரிஜினாலிட்டியை அப்படியே இந்த கார் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கலரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேட்சியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிற எல்லா கஸ்டமரும் நீங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். இது ஒரு ஆட்டோமேட்டிக் கார். 4,25,000 கோட் பண்ணுறோம். லோன் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 350 360 வரைக்கும் இந்த காருக்கு லோனும் கிடைக்கும். ஸோ தாராளமாக இந்த கார் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். கார் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90,000 கிலோமீட்டர் பக்கம் ஓடி இருக்குது. 100% சர்வீஸ் ரெக்கார்டட் கார் தான். இங்கே இருக்கக்கூடிய காரில் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. இதுதான் நம்ம விஷயம் சொல்லிகிட்ருக்கோம். மறக்காமல் நீங்கள் நம்ம டாப் கியர் கார்ஸ்க்கு வாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டோ K10 VXI 2019 ஆட்டோமேட்டிக் சிங்கிள் ஓனர் கார் தான் இது. கார் வந்து பார்த்திங்கன்னா 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கார் கிளாஸாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 50,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, டயர் மாற்றுவாங்க. ஸோ இந்த காரோட டயரும் 4 பிரிஸ்டோன் டயர் புதுசு போட்டாங்க. கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓட்டி பழகணும்னு நினைக்கிறவங்க, AMT கார் வேணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கார் வந்து ரொம்ப சூட்டபுளாக, கலரும் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர், நல்லா கேட்சியாக வித் சர்வீஸ் ரெக்கார்டோட இந்த கார் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இந்த கார் வேணும்னு இருக்கிறவங்களுக்கு தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4,15,000 தான் நம்ம கோட் பண்ணுறோம். பேங்க் லோன் அரௌண்டாக ஒரு 380 வரைக்கும் 390 வரைக்கும் இந்த கார் கிடைக்கும். ஒரு 10-20 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிச்சுன்னா இனிஷியல் பே பண்ணிவிட்டு இந்த காரை வந்து நீங்கள் தாராளமாக இந்த கார் நீங்கள் எடுக்கலாம். ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா 4,15,000 நான் வாங்கி தரேன், நீங்கள் தாராளமாக இந்த கார் எடுக்கலாம். ஸோ டவுன் பேமெண்ட்டே வேண்டியதில்லை. டவுன் பேமெண்ட்டே இல்லாமல் இந்த கார் வேணால் நம்ம பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா Hyundai Eon Magna. சரிங்களா? நிறைய பேர் என்ன பிரச்சனைனா, இப்போது இந்த காரில் வந்து ஒரு 2 ரூபாய்க்கு கிடைக்குமா, 1.5 ரூபாய்க்கு கிடைக்குமா, 1.25 ரூபாய்க்கு கிடைக்குமா, நிறைய பேர் கேட்குறாங்க. என்ன விஷயம்னா, இந்த காரில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த காரில் வந்து ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டிலைட்டு ப்ளஸ் உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எரா, அதுக்கு அடுத்தது மேக்னா, அதுக்கப்புறம் தான் ஸ்போர்ட்ஸு. சரிங்களா? இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இயானில் வந்து மேக்னா ஆப்ஷன் தான் இது. ஸோ கார் வந்து பார்த்திங்கன்னா 2014 செகண்ட் ஓனர் கார் இது. கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கார் பாருங்கள், உங்களுக்கு டயர்ஸும் பார்த்தீங்கன்னா டயர்ஸும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கார் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ளூ கலர் கார் வந்து பார்த்திங்கன்னா 2 to 2.25 லோன் வந்து ப்ரொஃபைல் நல்லா தான் கிடைக்கும். நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,50,000 நம்ம கோட் பண்ணுறோம். இந்த கார் இன்ட்ரெஸ்டட் பர்சன் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. கார் ரொம்ப சூப்பராக தெளிவாக இருக்கும். சரிங்களா? ஒரு ஃபேமிலி ஒரு புதுசாக கார் வாங்கணும், அதாவது கார் இப்போ தான் நம்ம வாங்க போகிறோம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆல்டோ ப்ளஸ் உங்களுக்கு Eon i10 இந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு போச்சுன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். மெயின்டெனன்ஸோட செலவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டி. நல்ல ஒரு கிராண்டாக ஒரு ஒயிட் கலர் கார் தான், ஒரு VIP ஒயிட் தான் இது. ப்ளஸ் ஒரு பேர்ல் ஒயிட் இது. கார் வந்து பார்த்திங்கன்னா 2016 மாடல், 17 ரெஜிஸ்ட்ரேஷன், 16க்கு 17ன்னு சொல்லுவோம். ப்ளஸ் கார் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல், உங்களுக்கு ஸ்டேரிங்லேயே வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷன், ப்ளஸ் உங்களுக்கு பவர் விண்டோஸ், பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக் சிஸ்டம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் ஏசி, கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி, டிஃபாகர், அலாய் வீல்ஸ், ப்ளஸ் டயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% உங்களுக்கு பிராண்டட் டயர்ஸில் தான் இருக்குது. கான்டினென்டல் டயரில் தான் இருக்குது. ஸோ கார் எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவும் நீங்கள் பண்ண வேண்டியது கிடையாது. கார் ரொம்ப நீட்டாக இருக்குது. நீங்கள் இப்போ பார்க்குறது 2வது ஹோண்டா சிட்டி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மெரூன் கலரில் பார்த்துருப்பீங்க, அது 2015. இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா 2016 மாடல், 17 ரெஜிஸ்ட்ரேஷன், 100% சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 90,000 95,000 கிலோமீட்டர் பக்கம் ரன் ஆகிருக்குது. கம்ப்ளீட் ஷோரூம் சர்வீஸ். சர்வீஸ் ரெக்கார்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே சர்வீஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் வந்து நம்ம ரெக்கார்டு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் காரை பாருங்கள். இங்கே எடுக்கக்கூடிய காரில் எந்தெந்த காருக்கு கமிஷன் இருக்குது, பார்க் அண்ட் சேல் கார் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிடுவோம். இங்கே இருக்கக்கூடிய காரில் ஒரு சாண்ட்ரோ காருக்கு மட்டும் தான் கமிஷன் இருக்கும், மற்றபடி கார்களுக்கு எதுவும் கமிஷன் கிடையாது. வெளிக்கார் ஏதாச்சும் அதாவது நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்சுக்கு வரும். ஸோ நாங்கள் அது எடுக்காத கார் வந்து நாங்கள் இங்கேயே வச்சு சேல் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கார்ஸ் மட்டும் தான் பார்க் அண்ட் சேல்.
மற்றபடி இங்கே அதிகமாக பார்க் அண்ட் சேல் எதுவும் கிடையாதுங்க. இந்த காருக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6,75,000 கோட் பண்ணுறோம். 2016க்கு 17 ஒயிட் கலர் 90,000 கிலோமீட்டர் பக்கம் ஓடி இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்டட் காரு. டயர்ஸ் 4மே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% கான்டினென்டல் டயர் தான், வித் சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. ஸோ நண்பர்களே, இவ்வளோ நேரம் கார் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார், நம்ம அக்சசரிஸும் பண்ணி கொடுக்குறீங்களா? நம்ம அக்சசரிஸும் பண்ணிகிட்ருக்கோம். அக்சசரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வெளியில் நீங்கள் பண்ணுறதோடையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஹோல்சேல் மாதிரி பேக்கேஜ் மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இதெல்லாம் பேக்கேஜெல்லாம் சேரும்போது உங்களுக்கு வெளியில் ஒரு 15,000 வருதுன்னா நம்மக்கிட்ட ஒரு 10,000 11,000 ரேஞ்சில் நாங்கள் முடிச்சு கொடுப்போம். ஸோ ரெண்டாவது இங்கே ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஒர்க் பண்ணுறக்கு என்ன பண்ணணுமோ அது நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் லிங்க்கு கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஃபேமிலியில் யாராவது கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஓட்டி பழகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸாக இருந்தாலும் சரி, கார்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டில் கம்மியாக வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது. எல்லா காருமே தெளிவாக இருக்குது. சார் சர்வீஸ் ரெக்கார்டு இருந்தால் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குன்னு சொல்கிறாரு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கார்ஸ் எல்லாமே பிடிக்கும். ஸோ நம்ம டாப் கியர்ஸ் காரோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டா பேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. டாப் கியர்ஸோட காண்டாக்ட் நம்பரும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். எந்த காரோட டீட்டெயில் உங்களுக்கு தேவைனாலும் காண்டாக்ட் பண்ணி சார்கிட்ட கேளுங்க. ஸோ நம்ம டாப் கியர் காரோட லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் போத்தனூர் டு செட்டிப்பாளையம் ரோட்டில் ஈஸ்வர் நகரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. பூங்கொடி மெஸ் இருக்கும். அந்த கட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா டாப் கியர்ஸ் ஷோரூம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த என்கொயரியாக இருந்தாலும், காரை பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி விசிட் பண்ணி பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.